ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा। ॐ प्रसो अग्नितवोतिभिः सुवीराभिरस्तरति वाजकर्मभिः यस्य त्वं சக்கியமாவித ஸ்வாஹா. இந்த மந்திரத்துடைய இது சாமவேதம் பூர்வார்ச்சிக அக்னேயம் காண்டம் துவாதசி தசதி சாமவேத மந்திரம் 108. இந்த மந்திரத்தில் இறைவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம துனியா இந்த உலகத்துடைய ஃப்ரெண்ட்ஷிப்காக ஏங்குறோம். இந்த உலகத்தில் யாரோட ஃப்ரெண்டு பிடிக்கலாம், மற்றவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்காக நம்ம ஏங்குறோம். இந்த மந்திரத்தில் இறைவன் சொல்கிறாரு, இறைவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு கிடைச்சா உனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்பொழுது, யஸ்யத்வம் சக்கியம் ஆவித, சக்கியம்னா ஃப்ரெண்டு, யஸ்யத்வம் ஹே பரமாத்மா உன்னுடைய நட்பு கிடைத்து விட்டால், யஸ்யத்வம் யாருக்கு உன்னுடைய நட்பு இருக்கிறதோ, சக்கியனா நட்பு, உன்னுடைய நட்பு யாருக்கு கிடைத்து விட்டதோ, யாருக்கு நமக்கு இறைவனுடைய நட்பு வேணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா, அஃப்கோர்ஸ் நம்ம வேதத்தை அத்தியாயனம் பண்ணோம், நம்ம தினசரி நாம ஜபம் பண்ணோம், இதெல்லாம் பண்ணோம், இறைவனுடைய உபாசனை செய்யணும். அப்போ தான் இறைவன் நம்மளுடைய நம்மளுடைய நண்பராக மாறுவார். ஆனால் முக்கியமான விஷயம் இந்த மந்திரத்தில் ஒரு வார்த்தை வருது, என்னென்னா அவர் புருஷார்த்தியாக இருக்கணும். புருஷார்த்தினா சோம்பேறியாக இருக்கக்கூடாது. யார் சோம்பேறியாக இருக்காரோ தன்னுடைய வாழ்க்கையில், உபாசனை செய்கிறாங்க, காலையில் ஹோமம் செய்கிறாங்க, காலையில் நாமஜபம் செய்கிறாங்க, சாயங்காலம் ஹோமம் செய்கிறாங்க, நாமஜபம் செய்கிறாங்க, ஆனால் சோம்பேறியாக இருந்தால் அவருக்கு இறைவனுடைய நட்பு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ யார் புருஷார்த்தியோ, யார் கடுமையாக உழைக்கக்கூடியவரோ, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த நபருக்கு இறைவனுடைய நட்பு கிடைக்கும். முதல் கண்டிஷன், இறைவனுடைய நட்புக்கு முதல் கண்டிஷன் நம்ம நல்ல மனுஷனாக இருக்கணும். அது வேறு விஷயம், அது கண்டிப்பாக தேவை. ஆனால் நல்ல மனுஷனாக இருந்தும் நம்ம சோம்பேறியாக இருக்கிறோம். காலம்பரை எழுந்துக்க முடியல, காலம்பரை 4 மணிக்கு அலாரம் வச்சா அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவோம். 4 காலுக்கு அலாரம், சரி 1/2 மணி நேரம் கழிச்சு எழுந்துக்கலாம், இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, சோம்பேறித்தனம் வருது. அந்த மாதிரி சோம்பேறிகளுக்கு இறைவன் நண்பனாக ஆக மாட்டார். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கடுமையாக உழைக்க வேண்டும். இனி வேலை இல்லை, சப்போஸ் ரிட்டையர் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வேலை பார்க்குறேன், அதனால் காலம்பரை எழுந்தே ஆகணும், எனக்கு ஆஃபீஸ் ரொம்ப தூரம், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் எழுந்து ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ் போகிறேன், ஏன் வேறு வழியில் காலம்பரை எழுந்தால் தான் என்னால் ஒரு ஹோமம் பண்ணிட்டு, ஒரு ரெக்கார்டிங் பண்ணிட்டு, ஒரு அத்தியானம் பண்ணிட்டு, சுவாத்தியாயம் பண்ணிட்டு போக முடியும். லீவ் நாள் இல்லை, ரிட்டையர் ஆகிட்டேன்னு என்ன பண்ணுவேன், காலம்பரை எதுக்கே 4 மணிக்கு, சரி 4 மணிக்கு செய்யக்கூடிய அந்த தியானத்தை 6 மணிக்கு செய்கிறேன். தியானத்தை நான் விட போகிறது இல்லை, 4லேருந்து நான் செய்யக்கூடிய தியானத்தை நான் 6 மணிலேருந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே வரும். சில பேருக்கு வரும், வீக்கெண்டில் வரும், இன்றைக்கி வீக்கெண்டு, இன்றைக்கி பொறுமையாக எழுந்துக்கலாம், 6 மணிக்கு எழுந்துக்கலாம். இது சோம்பேறித்தனம். இந்த மாதிரி சோம்பேறிகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா வேறு விஷயம், பட் ஜென்ரலாக நம்ம சோம்பேறியாக இருந்தால் நமக்கு இறைவன் உடைய நட்பு கிடைக்காது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி அந்த இறைவனுடைய நண்பனுக்கு என்ன லாபம் கிடைக்கும்னா, பிரதரதி, தரத்தினா கடக்கிறது, தர்ணான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், தர்ணானா கடக்கிறது. இந்த பவசாகர், இந்த சம்சாரத்திலிருந்து நாம் கடந்து விடுவோம், இந்த உலகத்தை நாம் வென்று விடுவோம். பிரதரதி, பிரங்கிறது கண்டிப்பாக, நிச்சயமாக. பிரவச்சனம் சொல்கிற பாருங்க, பிரவச்சனம், வச்சனம்னா பேசுறது, பிரவச்சனம்னா உத்தமமான விஷயங்களை பேசுவது, பிரம்ம வித்யாவை பேசுவது பிரவச்சனம். நார்மலாக பேசுறது பிரவச்சனம் கிடையாது. பிரம்ம வித்யா, யோக வித்யா, ஞான வித்யா, வேத வித்யாவை நம்ம பேசினா அது பேர் பிரவச்சனம். அதே மாதிரி பிரதரத்தினா கண்டிப்பாக ஸ்பெஷலாக நம்ம இந்த உலகத்தை கடந்து விடுவோம். ஏன்னா நமக்கு இறைவனுடைய நட்பு இருக்குது. அந்த இறைவனுடைய நட்பு எப்படி கிடைக்கும்? தர்ம வழியில் நம்ம செல்ல வேண்டும். அதில் வேறு எந்த
சில பேர் 4 மணிக்கு எழுந்துப்பான், 4 மணிக்கு எழுந்து திருட்டுத்தனம் பண்ணுறதுக்காக 4 மணிக்கு எழுந்து போய் திருட்டுத்தனம் பண்ணுவான். இல்லை 4 மணிக்கு எழுந்து போயிட்டு கசாப்பு கடையில் ஆடு மாடு வெட்டுறதுக்காக போவான். அது கிடையாது. தர்ம வழியில் நடக்கணும். தர்ம வழியில் நடந்து புருஷாரத்தியாக இருந்தால், கடினமாக உழைப்பவளாக இருந்தால் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, பிரதரதி, உன் கையை பிடிச்சி, நம்ம சின்ன குழந்தைய கையை பிடிச்சி இந்த சைடில் அந்த சைடு ரோடு கிராஸ் பண்ணி விடுற மாதிரி இறைவன் சொல்கிறாரு, உன்னுடைய கைகளை நான் பிடித்து கொண்டு இந்த உலகத்தின் இந்த சம்சாரத்திலிருந்து நான் உன்னை வெளில கொண்டு வந்துடுவேன். அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு இன்னொரு லாபம், காமம் குரோதம் டக் லுட்டேரே சோறு. நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற சத்ருக்களான காம குரோதத்தை இறைவன் நம்மக்கிட்டேருந்து அறுத்து விடுவார். அதில் நம்மளை மெல்ல 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 வெளில கொண்டு வந்துடுவார். முக்கியமான விஷயம் என்னென்னா புருஷார்த்தி ஆகணும். இப்போ எனக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தை நான் நிறுத்த வேண்டும் என்றால் நான் புருஷார்த்தி செய்யணும். புருஷார்த்தினா என்ன? அந்த தருணம் வரும்பொழுது எனக்கு தெரியும், இந்த தருணம் வரும்பொழுது என்னால் என்னுடைய காமவாசனையை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த தருணம் வரும்பொழுது என்னால் டிவி பார்க்காம இருக்க முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையும் பொழுது என்னால் தண்ணி அடிக்காமல் இருக்க முடியாது. சப்போஸ் என்கிட்ட அந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்குது, உங்ககிட்ட அந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருந்தால் புருஷார்த்தம்னு என்ன அர்த்தம்? அந்த தருணம் வரும்பொழுது அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் புருஷார்த்தம். சூழ்நிலை அமையும் பொழுது, இப்போ தனியாக இருக்கும்பொழுது நல்லா சாதுவாக இருப்போம். 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்துட்டா, இல்லை 4 பேர் வம்பு பேசுறது சேர்ந்துட்டா, மற்றவனை பற்றி கெட்டதாக பேசுறது, அவங்களுடைய பேச்சில் நம்ம ஈடு கொடுக்கறது. சரி 4 பேர் சேர்ந்துட்டோம், ஓகே. நான்லாம் கோவிலுக்கு போகிறத விட்டுட்டேன். பட் 10 பேர் வந்துட்டான். 10 பேரில் 10 பேர் இருக்கும், 9 பேர் கோவில் போகிற ஆள். நான் கோவில் போகிற ஆள் இல்லை, ஏன்னா நான் வேதத்தில் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சரி 10 பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, சரி அதனால நான் கோவிலுக்கு போய் அவங்களோட சேர்ந்து அந்த உபாசனை செய்கிறேன், கோவில் உபாசனை செய்கிறேன்னா, இது இந்த சூழ்நிலை நடக்கும்பொழுது இது தப்பு செய்கிறது இல்லை. ஸோ இது ரொம்ப அப்போ 10 பேர் சேர்ந்தாலும் மனசுக்குள்ளே வைராக்கியம் இருக்கணும். நான் போக மாட்டேன். எதுக்கு நான் போகணும்? நான் இறைவனை பகைச்சுண்டு இறைவனுக்கு எதிராக நான் ஏன் இந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளே வரும்பொழுது அதையே பிடிச்சு கொண்டு இருப்பது பேர் புருஷாரத். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள், இது பேர் தான் புருஷாரத். இந்த பேர் தான் நம்ம எஃபர்ட் போடுறோம். ரொம்ப ஜாஸ்தி எஃபர்ட் போடும்பொழுது நம்ம புருஷார்த்தியாக இருக்கும்பொழுது இறைவன் நமக்கு நண்பனாக மாறிவிடுவார். இறைவன் நண்பனாக மாறிவிட்டால் என்ன ஆகுனா, அந்த தருணம் நம்ம வாழ்க்கையில் நடக்காது. அப்படி நடந்தாலும் அந்த தருணத்திலிருந்து நம்ம ஆராம்சே ரொம்ப ஈஸியாக வெளில வந்துடுவோம். அந்த 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 சூழ்நிலையில் நம்ம தப்பு செய்ய மாட்டோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நல்லபடியாக மாறணும்னு நீங்கள் சங்கல்பம் எடுத்திருப்பீங்க. பட் எப்போல்லாம் அந்த சங்கல்பம் உடையும்னு பாருங்களேன், சூழ்நிலை அமையும் பொழுது உடைஞ்சிரும். ஸோ அந்த சூழ்நிலை அமையும் பொழுது இம்மீடியட்டாக நம்ம மனசுக்குள்ளே அந்த சங்கல்பத்தை எடுத்துன்னு வந்துடணும். சூழ்நிலை வருகிறது, அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கு சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடியே அந்த சூழ்நிலையை நம்ம மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைய போகுது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சால் நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், நான் எப்படி என்னுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணணும், நான் எப்படி என்னுடைய விசாரணை, என்னுடைய சிந்தனையை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், மனசுக்குள்ளே இந்த விசாரம் வருதுல, அந்த விசாரத்தை, அந்த சிந்தனையை நான் எப்படி அமைச்சுக்கணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால். ஸோ எந்தெந்த விஷயத்தில் நம்ம தர்மத்துலேருந்து ஸ்லிப் ஆகிறோமோ அதை முன்னாடியே கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க. அதை கற்பனை பண்ணி வச்சுண்டு அந்த சுச்சுவேஷன் அமையும் பொழுது நீங்கள் எப்படி கற்பனை பண்ணி வச்சுட்டீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணிங்கன்னா அந்த செகண்டே இறைவன் உங்களுடைய நண்பனாக மாறிவிடுவார். அந்த செகண்டே, ஏன்னா உங்களுடைய புருஷார்த்த வேலை செய்கிறது. இன்னொரு விஷயம், அந்த ஈஸ்வர பிரணிதானத்தில் யோக சூத்திரத்தில் வரும், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஈஸ்வர பிரணிதானத்தில் 4-5 விஷயம் நம்ம நோட் பண்ணோம். முதல் விஷயம் இறைவன் என் முன்னால் இருக்கிறார். எப்படி இப்போ நான் காலம்பரை எழுந்து ஹோமம் பண்ணிட்டு, நான் இப்போது ஹோமம் பண்ணிட்டு ஆவத்தி போட்டு உங்களோட நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரியறது, மனசுக்குள்ளே எனக்கு தெரியும் இது காலம்பரை டைமுன்னு. ஆனால் நான் மனசுக்குள்ளே சொல்லலை இது காலம்பரை கார்த்தால நான் சொல்லலை. எனக்கு தெரியும், ஐ ஹாவ் அ ஃபீலிங், ரைட்?
அதே மாதிரி இறைவன் இப்போ இருக்காரு. எப்படி நைட் டைமில் நீங்கள் வேலை செய்யும்போது நைட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதோ, இது ராத்திரி பொழுதுன்னு தெரியறதோ, அதே மாதிரி மனசுக்குள்ள இறைவன் இங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுட்டே இருக்கணும். எப்பொழுதுமே அந்த மனசுக்குள்ள அந்த கொண்டு வந்துட்டே இருக்கணும். அதை இறைவன் இருக்காரு, இறைவன் இங்கே இருக்காரு, இறைவன் இங்கே இருக்காரு, ரிப்பீட் பண்ண வேண்டாம். அந்த ஃபீலிங் கொண்டு வரணும். உடனே நடக்காது, பொறுமையாக நடக்கும். எந்த சுச்சுவேஷன்லையும் இறைவன் இருக்காருங்கிற ஃபீலிங் இருந்தால் நம்ம அதர்மம் செய்யவே முடியாது, செய்யவே மாட்டோம், ஆட்டோமேட்டிக்காக செய்ய மாட்டோம். ரெண்டாவது விஷயம், இறைவன் இருக்காருங்கிற விஷயத்தை தெரிஞ்ச பிறகு இறைவனுடைய ஆணையை நம்ம கடைப்பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். இறைவனுடைய ஆணை எங்கே இருக்குது? வேதத்தில். ஸோ வேதத்தில் இறைவன் எல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் கடைப்பிடிக்கணும். இது ரெண்டாவது ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் இறைவனுடைய ஆணையை நம்ம கடைப்பிடித்தாலும் நம்ம என்ன நினைப்போம்னா இது என்னுடையது. அந்த இடத்துல மூணாவது ஸ்டேஜில் என்ன பண்ணோன்னா, என்னுடையது இல்லை. நான் இறைவனுடைய ஆணையை எப்படி ஃபாலோ பண்ண முடியறதுன்னா, ஏன்னா இறைவன் எனக்கு உடல் கொடுத்துருக்காரு, இறைவன் எனக்கு மனசு கொடுத்துருக்காரு, இறைவன் எனக்கு பிராணம் கொடுத்துருக்காரு, இறைவன் எனக்கு அக்னி கொடுத்துருக்காரு. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வஸ்துவும் இறைவனுடையது. ஸ்வஸ்வாமி சம்பந்தத்தை உடைக்க வேண்டும். ஸ்வஸ்வாமி சம்பந்தம் தான் நான் எனது அந்த சம்பந்தத்தை உடைக்கணும். இது மூணாவது ஸ்டேஜ். முதல்ல இறைவன் இருக்காருங்கிற விஷயம், இறைவன் இருக்காரு, அவருடைய முன்னால் நான் எல்லா வேலையும் செய்கிறேன். ரெண்டாவது, அவருடைய முன்னால் நான் எல்லா வேலையும் இறைவன் வேதத்தில் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் செய்கிறேன். மூணாவது, நான் இறைவன் என்ன சொல்லியிருக்காருன்னு நான் இறைவன் சொன்னதை செஞ்சாலும் நமக்குள்ள அகங்காரம் இருக்கும். என்னால் செய்ய முடியுது, நான் ஹோமம் செய்கிறேன், மேலே அகங்காரம் வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், மூணாவது ஸ்டேஜில் நான் ஹோமம் செய்யறதுக்கான காரணம் என்ன? இறைவன் எனக்கு ஹோமகுண்டம் அமைச்சு கொடுத்துருக்காரு, உலகத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு, பிராணத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு, இறைவன் எனக்கு அந்த புத்தி கொடுத்துருக்காரு, நான் கற்றுண்டு செய்கிறேன். ஸோ என்னோடது கிடையாது. இது மூணாவது ஸ்டேஜ். ஸ்வஸ்வாமி சம்பந்தத்தை உடைக்க வேண்டும். இதுக்கப்புறம் நாலாவது ஸ்டேஜ் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளிற்காக செய்ய வேண்டும். இது நாலாவது ஸ்டேஜ். இந்த 4 ஸ்டேஜ் பண்ணால் இறைவன் நம்மளை நீ புருஷார்த்தின்னு ஏத்துண்டு நம்மளுடைய நண்பராக மாறிவிடுவார். அதுதான் இந்த மந்திரத்துடைய தாத்பரியம். பிரதரத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதரத்தின்னா இந்த சம்சாரத்திலிருந்து நம்மளை வெளியில் கொண்டு போயிடுவார் பரமாத்மா. வெளியில் எடுத்துன்னு போயிடுவார் நம்மளை. ரொம்ப ரொம்ப முக்கியமான, ஹே பரமாத்மா, என்னை எப்படி ஒரு குழந்தைய, நான் 1 வயசு 2 வயசு குழந்தை நடக்க ஆரம்பிச்சிருக்கு, அந்த குழந்தைய நம்ம கையில் பிடிச்சிட்டு அது நடக்கிறது நம்ம பிடிச்சிட்டு அதை எடுத்துன்னு போகிறோமோ அந்த மாதிரி என்னை எடுத்துன்னு போயிடு பரமாத்மா. நான் உன்னுடைய சேவகன், நான் உன்னுடைய அடிமை, என்னுடையது எதுவுமே இல்லை. நான் எல்லாமே நீ என்ன செய்கிறியோ, என்ன சொல்கிறியோ அதை தான் நான் செய்கிறேன், அதுதான் நான் செய்வேன். எனக்குள்ள அந்த அகங்காரம் இல்லை. நிறைய பேருக்கு என்ன ஆகுனா, எனக்கு நடந்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். அகங்காரம் வந்துடுது. இப்போ இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ரொம்ப ஜாஸ்தி அகங்காரம் ஆகிட்டேன். அகங்காரம் வந்துட்டா என்ன ஆகுனா, தியானத்தில் நமக்கு சில விஷயங்கள் நடக்கும். நீங்கள் தியானியாக இருந்தால் தியானத்தில் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் கிடைக்கும். அது எல்லாமே போயிடும். அதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா அகங்காரியாக மாறிட்டேன். அப்போது அது போன பிறகு தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓஹோ என்னுடைய அகங்காரத்தினால எல்லாம் போயிடுது. அது போன பிறகு நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டேன். போன விஷயம் திருப்பி வராது அவ்வளோ சீக்கிரம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் கையை விட்டு போயிடுச்சுன்னா அது உடனடியாக திருப்பி வராது, அதை அடையவே முடியாது இன்ஃபேக்ட். ஸோ அது போன விஷயம் போயிடுத்து, இவ்வளோ வருஷம் ஆயும் எனக்கு திருப்பி அது கிடைக்கல கையில். ஏன்? ஒரே ஒரு ரீசன், அகங்காரம். நான் மட்டும்தான் வேதம், எனக்கு மட்டும்தான் வேதம் தெரியுங்கிற அகங்காரம் வேண்டாம். எனக்கு வேதம் ஏன் தெரியும்னா, இறைவன் கொடுத்த வேதம், இறைவன் கொடுத்த உடம்பு, இறைவன் கொடுத்த புத்தி, இறைவன் கொடுத்த மனம், இறைவன் கொடுத்த என்னுடைய ஆச்சாரியர், எல்லாமே இறைவன் கொடுத்துருக்காரு. நான் அதில் என்ன என்னுடைய பங்கு சொல்லுங்கள்? ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி நம்ம சிச்சுவேஷனை கொண்டு வரணும். இது ரொம்ப கஷ்டம். பட் இதுதான், இதை தவிர வேறு எதுவும் நம்ம பண்ண முடியாது. நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வாழ்க்கை பாடம். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம்.